வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் பல வீடியோக்கள் போட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையின் சிறப்பு மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று என்னென்ன பொருட்களை நாம் மற்றவர்களுக்கு தரக்கூடாது மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் நம்மளுடைய வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு விவரமும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் தெரிய வரும். பொதுவாக வாரத்தில் இருக்கும் எல்லா நாட்களும் எல்லா கிழமைகளும் ஒரு கிரகங்களுக்கு உரியதாகும். அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய் கிரகம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரும் செவ்வாய் கிரகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா காரியங்களும் செவ்வாய்க்கிழமை அன்றே தொடங்குவார்கள். ஏனெனில் செவ்வாய்க்கிழமை மிகவும் நல்ல நாள் என்று கருதப்படுகிறது. அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அன்று என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன. செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று இரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது. அதாவது ஷேவிங் செய்வது, நகம் வெட்டுவது, தலைமுடி தரித்தல், இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்று செய்யவே கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று அதிகம் பணம் செலவு செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள பொருட்களை வெளியில் தூக்கி எறியக்கூடாது. இந்த பொருள் வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொருட்களை வெளியில் செவ்வாய்க்கிழமை அன்று தூக்கி போடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று கடன் வாங்கக்கூடாது. பணமே இல்லை என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்று கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று தங்கத்தை அடகு வைக்கக்கூடாது. தங்கத்தை போய் மார்வாடி கடையில் போய் அடகு வைத்து பணம் மீட்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்று கொடுக்கக்கூடாத பொருட்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்று வீடு வாங்கக்கூடாது முதல்ல. அடுத்தது பூமி பூஜை போடக்கூடாது. அப்படி மீறி செய்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் தலைவருக்கு உடல் ஆரோக்கியம் கெடும் மற்றும் பண இழப்பு ஏற்படும். கருப்பு நிறத்தில் உள்ள ஆடைகளை வாங்கவே கூடாது. இது மாங்கல்யம் பாதிக்கும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை அன்று இரும்பு பொருட்களை வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினால் நிதி நெருக்கடி ஏற்படும், பணம் விரயமாகும் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமை அன்று கண்ணாடி பொருட்களை முக்கியமாக வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை அன்று புதிய பொருட்களை வாங்கி வரக்கூடாது. அதாவது புதிய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது. பாலில் செய்யப்பட்ட எந்த இனிப்பு வகைகளையும் வீட்டிற்கு வாங்கக்கூடாது. இது குடும்பத்தில் அமைதியின்மையும் மற்றும் சண்டை சச்சரவுகள் வரத் தோன்றும் என்பது சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த நாளில் மிக முக்கியமாக மது அருந்தக்கூடாது மற்றும் இறைச்சி நான்வெஜ் சமைக்கக்கூடாது மற்றும் நான்வெஜ் வாங்கி வரவே கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் மிக மிக முக்கியமானது நான்வெஜ் வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது மற்றும் நாம் வீட்டில் சமைக்கக்கூடாது. மதுவும் அருந்தக்கூடாது.
இதனால் வீட்டில் நோய் நொடிகள் காணப்படும். மற்றும் வெங்காயம் பூண்டு வாங்கி வரக்கூடாது. மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமையன்று வெங்காயமும் பூண்டும் வாங்கி வரக்கூடாது. செவ்வாய்க்கிழமையன்று மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையன்று பூஜை பொருட்களை மற்றவர்களுக்கு வாங்கி தரக்கூடாது. அதாவது தீப பொருட்கள், சுவாமி படங்கள் போன்ற பூஜை சாமான்கள் மற்றவர்களுக்கு வாங்கி தரவே கூடாது. அப்படி வாங்கி தந்தால் வீட்டில் இருக்கும் தெய்வ படங்களை நாம் மற்றவர்களுக்கு தரும் சமமாகும். செவ்வாய்க்கிழமை அன்று கோயிலுக்கு சென்று அம்மனையும் முருகனையும் தரிசித்து அர்ச்சனை செய்வது சிறந்த பலனை தரும். அன்னதானம் தர்ப்பணம் செய்யலாம், மிக சிறந்த பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று அசைவ உணவை சாப்பிடவே கூடாது. செவ்வாய்க்கு மங்களன் பூமிக்காரன் என்று பெயர். நாம் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் பகவானை சேவித்து அவரையே நினைத்து பூஜை செய்தால் நமக்கு நற்பலன்கள் அதிகம் தேடி வந்து அடையும். சரி அன்பர்களே, நாம் இந்த வீடியோவில் நாம் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் என்ன செய்யக்கூடாது மற்றும் எந்தெந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தரக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும், மேலும் நமக்கு புண்ணியம் கிட்டும். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் மேன்மேலும் பல வீடியோக்கள் போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.